சென்னை டிபிஐ வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கோகுல். விவரங்கள். இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி டிபிஐ வளாகத்திற்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 20,000 ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து டிபிஐ வளாகத்திற்கு முன்பு நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களை போலீசார் கைது செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. 2009ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் ஒரே கல்வி தகுதி, ஒரே பணி, எல்லாத்துக்கும் சம்பளம் முரண்பாடு இருக்கிறது. ஏறக்குறைய 3,170 ரூபாய் எங்களுக்கு அடிப்படை ஊதியத்தில் சம்பளம் குறைவாக வழங்கப்பட்டது. ஆகவே தொடர்ந்து பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டு வருகிறோம். இந்த ஆட்சி அமையும் போது தேர்தல் அறிக்கையில சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை முதலமைச்சர் உறுதி செய்திருந்தார். ஒரு நிச்சயம் ஆட்சி அமைந்தால் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதாகவும், தற்போது டிபிஐ வளாகத்திற்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஆசிரியர்களை காவல்துறை கைது செய்து வருகிறார்கள். தொடர்ந்து ஆசிரியர்கள் பல குழுக்களாக பிரிந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கைது செய்யப்படக்கூடிய ஆசிரியர்கள் காவல் வாகனத்தில் ஏற்றப்பட்டு திருமண மண்டபங்களுக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய நிலையில மற்ற ஆசிரியர்களும் வெவ்வேறு வழியாக குழுக்களாக தனித்தனியாக பிரிந்து வந்து இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள். இதுவரை நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில மற்றொரு குழு தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக டிபிஐ அலுவலகத்திற்கு முன்பு வந்திருப்பது பரபரப்பாகவே இந்த இடத்தில் காணப்படுகிறது. அரசு தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான விவரங்கள் கோகுல். நிச்சயமா ஏற்கனவே இதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு மேலாக அமைக்கப்பட்டும் முழுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரை இந்த அறிவிப்பானது வெளியாகவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் ஆசிரியர்கள் தரப்புல முன்வைக்கிறாங்க. இந்த போராட்டம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தப்பட்டு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. ஒரே கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை தான். அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும், ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருவதாக ஆசிரியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. ஏற்கனவே அந்த குழு அமைத்த பரிந்துரைப்படி இந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை டிபிஐ வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக காவலர்கள் கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா விவரங்கள். நந்தா, சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்களை இடைநிலை பணிவு மூப்பு ஆசிரியர்கள் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாகவே செய்து வருகிறார்கள். குறிப்பாக 2009 மே மாதம் இறுதியாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியமும், ஜூன் 1, 2009 அன்று பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியம் என்பது தற்போது இருந்து வருகின்றது. இந்த ஊதிய முரண்பாடு காரணமாக கிட்டத்தட்ட 27,000 ரூபாய் வரை தற்போதைய நிலையில் அதிகரிப்பதாக காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பல கட்ட போராட்டங்களை முன்வைத்திருந்தனர். குறிப்பாக கடந்த வாரம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாத நிலையில் இன்றைய தினம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை ஆசிரியர்கள் சமவேலைக்கு சம ஊதிய கோரிக்கையை முன்வைத்து ஆசிரியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு அங்கு அனுமதி வழங்காத நிலையில் தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட இந்த ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் பல கட்ட போராட்டங்களை முன்வைப்போம், மீண்டும் தொடர்ச்சியாக ஜனவரி மாதத்தில் இருந்து தொடர் போராட்டத்தை முன்வைப்போம் என ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அவர்களுடைய போராட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றது. தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். நந்தா, நன்றி லிபிகா விவரங்களுக்கு.
சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை போலீசார் தற்போது வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதில் சிலருக்கு மயக்கம் ஏற்படக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். லிபிகா, தற்போது களத்தில் என்ன நிலவரம் விவரங்கள்? நந்தா, சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கை தான் இடைநிலை ஆசிரியர்களுடைய 15 ஆண்டுகால கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 2009 மே மாதம் 31ஆம் தேதி பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியமும், அதே போன்று ஜூன் 1, 2009 அன்று பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஊதிய முரண்பாடு என்பது 3500 ரூபாயில் முதலில் தொடங்கிய நிலையில் தற்போது கிட்டத்தட்ட 27,000 ரூபாய் வரை முரண்பாடு என்பது இந்த 2 ஆசிரியர்களுக்கு இடையில் இருந்து வருகிறது. இதன் காரணமாக தற்போது விலையேற்றத்தின் காரணமாகவும் தங்களுடைய ஊதிய உயர்வு என்பது மிகவும் குறைவாக இருப்பதாக சமவேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் 12,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலும் தொடர் இவர்கள் போராட்டத்தை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் அவர்களுக்கு இவர்களுடைய கோரிக்கை என்பது நிறைவேறும் என தற்போதைய தமிழக அரசில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியானது கோரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில். அதன் அடிப்படையிலும் தற்போது ஆட்சிக்கு 4 ஆண்டுகளாகியும் திமுகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கை என்பது நிறைவேற்றவில்லை என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியாக அவர்களுடைய போராட்டங்கள் என்பது பலகட்டமாக தொடங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் கடந்த வாரம் தலைமை செயலகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் அந்த ஆலோசனை கூட்டம் என்பது பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாத நிலையில் தொடர்ச்சியாக தற்போது இன்றைய தினம் 1000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை முன்வைத்து தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நன்றி லிபிகா விவரங்களுக்கு.